தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஜூன் மாதம் 6ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் பரவலாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு சிறப்பான மழை காலகட்டம்னு சொல்லலாம். இன்றைக்கி பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. நம்ம கொங்கு மண்டலங்கள் மற்றும் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் அதேபோல் மத்திய மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம கொங்கு மாவட்டங்களில் திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் என பல்வேறு இடங்களில் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல மழை கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா நம்முடைய திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், அதேபோல் கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் என பல்வேறு இடங்களில் நம்ம ராணிப்பேட்டை உட்பட பல இடங்கள் இன்னும் இது மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம். பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதில் இன்றைக்கி மழை பெஞ்சிருந்தாலும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு தொடரும். அதாவது நாளைக்கு மழை பெய்ய போகுது. இதுக்கு அடுத்ததாக இனி வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்க போது, வானிலை எப்படி இருக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முகநூல் பக்கத்தையும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ண நண்பர்கள் தமிழக வானிலைங்கிற முகநூல் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்கும். மழை பெஞ்சிட்டு இருக்குது. நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா திருச்சி சைடில் இருக்கேன். திருச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு அடமழை மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு 30 நிமிஷமாக ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிச்சது மழை. அதாவது அதுக்கு முன்னாடியும் பரவலாக ஒரு மழை கிடைச்சிது. ஜூன் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சது. அந்த 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் ஏன்னா பல்வேறு இடங்களில் நல்ல மழை கிடைச்சிது. நம்மளுடைய வேலூர் மாவட்டமாக இருக்கட்டும், தருமபுரி மாவட்டமாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் சேலம் உட்பட நல்ல மழை கிடைச்சிது. கொங்கு மண்டலங்களையும் ஓரளவுக்கு மழை கிடைச்சிது. தென்மேற்கு பருவமழை தொய்வு நிலையில் இருக்குது. அதாவது ஒரு தீவிரமான நிலையில் பருவமழை இப்போதைக்கு இல்லை. ஒரு தொய்வு நிலையில் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் ஒரு குறைந்த மேலடுக்கு சுழற்சி நீடிச்சது. அந்த குறைந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம வட மாவட்டங்களிலும் சரி, டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு பரவலான மழை கிடைச்சிது. நாளைக்கு அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு காற்றும் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் இறுதி நாள்னு சொல்லலாம். நம்ம 1ஆம் தேதி அன்றைக்கி 5ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ராவே 2 நாளைக்கு மழை பெய்ஞ்சிட்ருக்கு. அதாவது இன்றைக்கி 6ஆம் தேதி, நாளைக்கும் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா மழை பெய்ய போகுது. அதுக்கு அடுத்து 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக மழை குறையும். அதாவது இது ஒரு பருவமழை கிடையாது. இது இப்போ வெப்பச்சலன மழை. அந்த ஒரு நிலை, காற்று நிலை பார்த்திங்கன்னா சீராக இருக்கும்போது தான் நமக்கு மழை கிடைக்கும். எப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காற்று நிலை பார்த்திங்கன்னா சீராக இல்லைன்னா அந்த மழையானது நமக்கு கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சியானது வங்கக்கடலில் ஒரு 8ஆம் தேதி வாக்கில் உருவாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மாடல்ஸ் பார்த்திங்கன்னா பல்வேறு கட்டங்களில் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு சாதகம் இல்லாத நிலையிலும் தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா அது மழை கொடுக்காத ஒரு நிகழ்வாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதனால் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மழை குறைய போகுது. இந்த நேரத்தில் இன்றைக்கி கொங்கு மண்டலங்களில் பல இடங்களில் மழை பெஞ்சிருக்கும். தென் மாவட்டங்களையும் பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கும். இப்போதைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்திலேயும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு மழை நாளைக்கும் நீடிக்கும். நாளைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலங்களில் பல்வேறு இடங்களில் நாளைக்கு பார்த்திங்கன்னா மழை இருக்கக்கூடும். வட மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட பல்வேறு இடங்களில் மழை இருக்கக்கூடும். இந்த காற்று பகுதிகள், இந்த பாலக்காடு, கணவாய் காற்று பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சற்று மழை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் குறைந்ததன் காரணமாக நம்ம பாலக்காடு, கணவாய் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கும் பருவமழையானது தீவிரம் குறைந்த நிலையில் இருக்கும். பருவமழை பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஓவரோவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்றைக்கி எங்கெங்கே மழை பெய்யுதோ அதே போல் நாளைக்கு மழை பெய்யும். நம்ம திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும், புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும், அதேபோல் கரூர் மற்றும் நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், அதேபோல் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கண்டிப்பாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாளை 7ஆம் தேதி அன்றைக்கி இந்த ஒரு மழை இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. வழக்கம் போல் தருமபுரி மாவட்டத்தில் மழை மேகங்கள் உருவாகும். அந்த ஒரு மழை மேகங்கள் நம்மளுடைய திருவண்ணாமலை, அதேபோல் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிக்கும் மழை மேகங்கள் உருவாகி அந்த ஒரு மழை மேகங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளிலிருந்து காற்றுடைய திசை மாறும். அதாவது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருவேறு காற்றுகள் இருக்குது. அதாவது நம்ம கடலூருக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர் பார்த்திங்கன்னா நேரடியாக வடக்கு, அதாவது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி கடல் பகுதியை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளுடைய அதுக்கு கீழே, நம்ம கடலூருக்கு கீழே திருச்சி உள்ளிட்ட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் பகுதியில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் கடலூர் நோக்கி நகருது. அது ஒரு டைரக்ஷனே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த இருவேறு காற்று பார்த்திங்கன்னா இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா காற்றுடைய மாற்றம் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த இருவேறு காற்றுகள் இல்லாமல் ஒரு சீரான காற்று இருக்கும். இந்த சீரான காற்று காரணமாக தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் மழை குறையும். அதாவது இந்த 2 காற்று ஒன்று மோதுவதன் காரணமாக தான் மழை மேகங்கள் உருவானது.
இந்த மழை மேகங்கள் உருவாகிறதான காற்று ஆனது நாளையிலிருந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லக்கூடிய மழைக்கு சாதகமில்லாத நிலையில் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வெப்பநிலையும் குறைய தொடங்கியிருக்கு. கோடை காலத்தில் ஓரளவுக்கு வெப்பம் இருந்தது, ஆனால் ஏப்ரல் மாதத்துலேயே அந்த ஒரு வெப்பநிலை இருந்தது. மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் இல்லை. நம்ம கத்திரி வெயில் காலகட்டங்களில் பெருசாக வெப்பம் இல்லை. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நான் அந்த ஒரு பதிவு வந்து பல நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இப்போ பெஞ்சிட்டு இருக்க வெப்பச்சலன மழை போல் பல நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை இருக்குது. வாய்ப்புகள் உண்டு. மாதத்தில் ஒரு 10 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 10-12 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம துணிஞ்சி வட மாவட்ட நண்பர்கள், அதேபோல் உள் மாவட்ட நண்பர்கள், மத்திய மாவட்ட நண்பர்கள் துணிஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாய பணிகளை மேற்கொள்ளலாம். வறட்சியான நிலை இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குங்கிறது நம்ம போக போக தான் தெரிய வரும். ஆனால் தென்மேற்கு பருவமழை காலகட்டம் இந்த வருடம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்க போது நம்ம தமிழ்நாட்டுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த நிலையில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறது. இந்த ஒரு வானிலை தகவலை இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.